சூப்பர். ஹலோ ஹாய். உன் மேல வந்து நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஏவி எடுக்கிறதுக்கான எங்க டீம் உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ என்ன சொல்லணும்? இல்ல இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, இல்லைன்னா நான் இங்கே இருப்பேன், இப்போ ஃப்ரீயா இருப்பேன் அப்படி சொல்லணும். அவங்கள வர வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சும்மா ஏவி எடுக்க வச்சுட்டு எனக்கு டயர்டா இருக்கு, நான் 3 மணி நேரம் தூங்கிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு போட்டு போயிருக்கு. ஐயோ இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அப்படிலாம் இல்ல. இந்த பசங்க என்ன பண்றேன்னு தெரியாம கொடியில காயிட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்து மடிச்சு பீரோல வச்சுட்டு பத்தாவதுக்கு நீ சாப்பாடு கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்க 720 ரூபா வேற வாங்கியிருக்காங்க. ஓ அப்படியா? அப்புறம் என்ன? ஓகே, இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க அந்த பசங்களை? தெரியல ப்ரோ. நான் ஆக்சுவலா நான் வந்து அப்படிலாம் பண்ணல ப்ரோ. லைட்டா கொஞ்சம் பாப்பா நீரு நான் பாத்துக்கிறேன். பாவங்க ஏதோ அந்த ஏவி டீம்ல அனுப்பிச்சிருக்கணும், அப்ப தெரியும் என்ன பாவம். ஏமா சொல்லுமா, எதுக்குமா இடையில தூங்கிட்டு வரேன்னு போன? நீ அமைதியா இரு. பாடணும்ல. ஆமா. இது என்ன காம்படிஷனு? பாடுற காம்படிஷனு, அதுவும் தனியா ஓனா எழுதி பாடுற காம்படிஷனு, தனியா கம்போஸ் பண்ணி பாடுற காம்படிஷனு. நீ போட்டு ரொம்ப குழப்பாத. சரி. நீயே குழம்பி போய் தானே இருக்க. உன் காதுல ஒண்ணு பேசுறாங்க, நீ ஒண்ணு பேசுறல்ல. இல்ல வா என் கூட அந்த பொண்ணு பாட்டு. என்னடா லேடிஸ்னா பொங்குறீங்க?